தம்ப்நெயில்லயே பார்த்திருப்பீங்க. ஏற்கனவே 2 சேனல் ஓப்பன் பண்ணி அதுலயே ஃபெயிலியர். இது வந்து என்னோட 3வது யூடியூப் சேனல். சரிங்களா? அந்த 2 சேனல் என்ன பண்ணேன்னா, எல்லாரும் விட்டு வச்சிருக்க மாரி நான் விட்டு வைக்கல. டிலீட் பண்ணிட்டேன். அத ஏன் டிலீட் பண்ணேங்கிறது ஒரு பெரிய ரீசன். அத வந்து நான் உங்களுக்கு அதுவும் சொல்றேன். இப்ப யூடியூப் நீங்க வந்து ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு ஆடல், பாடல், கலை நிகழ்ச்சி அப்படிங்கிற மாரி விஷயங்கள்லாம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சரி, எனக்கு அதெல்லாம் இல்லங்க. அதெல்லாம் வராது. என் வீட்ல அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெரிய வீடா இருக்கணும். நல்ல ஒரு மார்பிள் போட்ட டைனிங் ஹால் அந்த மாதிரி இருக்கணும். நல்ல ஒரு பெரிய சமையல் கட்டு இருக்கணும். பெரிய ஹால் இருக்கணும். உள்ளுக்குள்ளேயே கிளாஸ் ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கணும். உள்ளேயே நீங்க கார்டன் வச்சிருக்கிற மாரி இருக்கணும். இல்லைங்களா? ஸோ அதுவும் என்னால முடியாது சிஸ்டர். அதுவும் என்கிட்ட இல்லன்னா, 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு தகர வீடா இருக்கணும். இல்ல கூரை வீடா இருக்கணும். குடிசை வீடா இருக்கணும். சிமெண்ட் ஷீட் வச்சு சுத்தி அடிச்சிருக்கிற வீடா இருக்கணும். இது 3. இப்படி இல்லன்னா, 4வது வந்து கிறுக்குத்தனமா வீடியோ போட்டு தெரிஞ்சுக்கணும். கிறுக்குத்தனம்னா நான் என்ன சொல்றேன்னா, ஆ என்ன இவன் கல்யாணம் பண்ணி ஏமாத்திட்டா, என்ன இவன் கல்யாணம் பண்ணி ஏமாத்திட்டான், இல்ல அவன் இருக்க அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் வந்து நீங்க போடணும். 5வது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் பத்தி ஒருத்தர் பொருளி பேசணும். சொல்லுவாங்கல்ல, அந்த யூடியூபர் அதை பண்றாங்க, இந்த யூடியூபர் இதை பண்றாங்க, இவங்க இப்படி அவங்க இப்படி, அந்த மாதிரி இந்த 5 விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சு இந்த 5 விஷயங்கள் பண்ண தெரிஞ்சது அப்படின்னா நீங்க யூடியூப்ல நிக்கி டாப்ல இருப்பீங்க. இன்னொன்னு 6வது விஷயம் என்னன்னா, நீங்க சும்மா வீட்டுக்குள்ள பேசிட்டு, இன்னைக்கு கறி கடைக்கு போனேன், கறி எடுத்தேன், மீன் எடுத்தேன், சிக்கன் செஞ்சேன், மட்டன் செஞ்சேன், இன்னைக்கு எங்க வீட்டு சண்டே சமையல் அப்படின்னு சொல்லிட்டு அதை சாப்பிட்டு காமிக்கிற அளவுக்கு இருக்கணும். சரிங்களா? 4 வெரைட்டி செஞ்சு வச்சு. ஸோ நம்மள மாதிரி நடுத்தரமா இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ்க்கு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வியூஸ் போறது கஷ்டம்தான். இன்னொன்னு இதுல என்னன்னா, சாமியை பத்தி, கடவுளை பத்தி நீங்க வந்து பாசிட்டிவா பேசணும். இப்போ முருகர் இருக்காரு இல்லையா? நாளா விடாம பௌர்ணமிக்கு திருச்செந்தூர் போயிட்டு இருந்த ஆளு. இப்ப பாத்தீங்கன்னா யூடியூப் ஜோதிக்காரங்கனால கூட்டம் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. பௌர்ணமிக்கெல்லாம் அங்க கால் கூட வைக்க முடியாது, அந்த அளவுக்கு இருக்குது. நான் வந்து விடாம போயிட்டு இருந்தேன். நான் என்னன்னா, எனக்கு வந்து மைண்ட் ரிலாக்ஸ் மெயின். அதுக்காக நான் வந்து விடாம நான் போயிட்டு இருந்தேன். எனக்கு கடை இருந்துச்சு, அம்மா அப்பா பாத்துக்கணும், வீட்டை பாத்துக்கணும், எல்லா வேலையும் நான் ஒரே ஆள் தான். வேலைக்கு ஆள் வச்சா கூட கடை வேலையை நம்ம தான் பார்க்கணும். அந்த மாதிரி இருந்தனால பயங்கர ஒரு ப்ரெஷர்ல மாசம் ஒரு நாள் நம்ம திருச்செந்தூர் போய் ரூம் எல்லாம் புக் பண்ண மாட்டோம். அந்த கடற்கரையிலேயே பெட்ஷீட் விரிச்சுட்டு படுத்து தூங்கி எழுந்துச்சு வருவேன். நானு, எங்க அண்ணி, அப்புறம் எங்க பாட்டி, நாங்க தான் போவோம். இதான். ஆனா இன்னைக்கு வந்து ரொம்ப வந்து அதை வச்சு நிறைய பேர் வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, அந்த டாபிக் நம்மளுக்கு வேண்டாம். ஒண்ணு பூஜை ரூம் வந்து பெரிய செட்டப்ல இருக்கணும். நீங்க டெய்லி பூஜை பண்ணி வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படி இருந்தா நீங்க ரீச் பண்ணலாம். என்ன மாதிரி 4 சாமி போட்டோவை மாட்டி வச்சுக்கிட்டு 4 பூவை வச்சுக்கிட்டு நீங்க வீடியோஸ் போட்டீங்க அப்படின்னா வியூஸ் போகாது. இப்ப நடக்கிறத சொல்றேன். சரி, இதெல்லாம் வந்து நீங்க இந்த திறமைகள்லாம் இருந்தா இப்ப நம்ம வீட்டுக்குள்ள சர்வே பண்ணலாம். நான் ஏன் அந்த 2 சேனல் வந்து டெலிட் பண்ணேன்னு பாத்தீங்கன்னா, கொரோனா டைம்ல வந்து நான் ஆரம்பிச்சது ஒரு சேனல். அப்ப வந்து எனக்கு எடிட்டிங் கூட தெரியாது. இப்படி உட்காந்து பேசி வீடியோ போடணும், இதை வந்து கட் பண்ணி இன்ஷாட் ஆப் எல்லாம் எனக்கு தெரியாது. இப்படி எல்லாம் நம்ம தேவையில்லாத விஷயத்தை எடுத்துக்கலாம். பேக்ரவுண்ட் நாய்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம இந்த மாதிரி வந்து மைக் வச்செல்லாம் வந்து நம்ம வாய்ஸ் கொடுத்துக்கலான்றதெல்லாம் எனக்கு அப்ப தெரியாது. இப்ப நான் ஒரு மேக்கப், எனக்கு செல்ஃப் மேக்கப் போடுறேன்னா இப்படியே வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போடுவேன். இடையில யாராவது வந்துட்டாங்கன்னா திருப்பி போய் மூஞ்சி கழுவிட்டு வந்து திருப்பி போடுவேன். ஏன்னா அப்ப நம்மளுக்கு ஸ்டார்டிங் நாலேஜ் அப்படித்தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா இதுல நிறைய கத்துக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்ச சேனல்ல விளாக், நான் எங்க போறேன் வர, அப்புறம் மேக்கப் எல்லாத்தையும் கலந்து போட்டதுனால எனக்கு சேனல் ரீச் ஆகல. 2வது வந்து விளாகுக்கு சரி தனியா சேனல் ஆரம்பிக்கலாம்னு ஆரம்பிச்சேன். ஒரு 2 வருஷம் கழிச்சதுக்கு அப்புறம் அந்த சேனல் அதிகமான வீடியோஸே போடல, விட்டுட்டேன். அதுக்கப்புறம் விளாகுன்னு தனியா சேனல் ஆரம்பிச்சு அது போட்டுக்கும் போது எனக்கு அதுலயும் 1000 சப்ஸ்கிரைபர் மேல வந்தாங்க. ஆனா வாட்சவர்ஸ் வரல. 2வது சேனல் ஆரம்பிச்சேன் பாத்தீங்களா, அதுல ஒரு 3/4 அளவுக்கு நாலேஜ் வந்து நான் வந்து ஆரம்பிச்சு 2000 சப்ஸ்கிரைபருக்கு மேல வந்தாங்க. அதுல 1000 இருந்தாங்க, இதுல 2000 இருந்தாங்க. அப்புறம் எனக்கு வியூஸும் பாத்தீங்கன்னா அந்த இதுல வந்து நல்லா போயிட்டு இருந்தது. அப்ப பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு 1 இயர் முடிய போது 4000 வாட்ச் ஹவர்ஸ்க்கு எனக்கு 3000 வந்தது. இன்னும் 1000 தான் வேணும். ஆனா அந்த சமயத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, திடீர்னு வந்து அப்படியே வியூஸ் எல்லாம் குறைஞ்சிருச்சு. ஆனா நான் கண்டினியூஸா நான் ஒரே கண்டென்ட்ல தான் வீடியோ போட்டிருக்கேன். விளாக், குக்கிங் இதே தான் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனா திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா 30 வியூ, 20 வியூ இப்படிதான் ஆயிடுச்சு. இதுல என்னோட பர்சனல் லைஃப் வீடியோ போட்டதுதான் வந்து வியூஸ் வந்து
போனதுலதான் எனக்கு வாட்ச் அவர்து இருந்தது. அதுக்காக நான் பர்சனல் லைஃப் வந்து ஃபுல்லா நான் போட முடியுமா? வீட்டுல உத வாங்கி அடி வாங்கி மிதி வாங்கி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து அந்த பர்சனல் லைஃப் டாபிக் வந்து விட்டுட்டு நான் vlog வந்து மறுபடியும் கண்டினியூ பண்ண அப்பயும் நல்லா போயிட்டு தான் இருந்தது. அடுத்தடுத்து போடும்போது போயிட்டு தான் இருந்தது. நிறைய பேர் அதுக்கு கீழே வந்து கேட்டுட்டு தான் இருந்தாங்க. ஓகே, நான் அதுக்கு ரிலேட்டடா போட்டுட்டு தான் இருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் திடீர்னு வந்து எப்படி வந்து வியூஸ் வந்து அப்படி கம்மியாச்சு அப்படின்னு தெரியல. ஒரு 2 வீடியோ நம்ம தான் பர்சனல் லைஃப் போட்டிருந்தேன். அதுக்கப்புறமா வந்து எல்லாமே vlog தான் போட்டிருந்தேன். அதுவும் நல்லா ரீச் ஆயிட்டு போயிட்டு இருந்தது. ஒரு வீடியோ வந்து அதுல போட்டிருந்தேன். எனக்கு வந்து இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை செஞ்சதுனால எனக்கு இந்த தடவை 45,000 வருமானம் போட்டிருந்தேன். அதுதான் எனக்கு நல்ல வியூஸ் போச்சு. பர்சனல் லைஃப் வீடியோ விட அது நல்ல வியூஸ் போச்சு. அப்ப மக்கள் வந்து எதை விரும்புறாங்கன்னு பாத்தீங்கன்னா, பூஜை பண்ணி இன்னைக்கு வீட்டுல உட்காந்து நான் வந்து ஆனா என்னோட வீடியோ ஒவ்வொன்றுலயும் நான் சொல்லுவேங்க. பூஜை பண்ணா மட்டும் பத்தாது. நம்ம உழைக்கணும், உழைக்கணும், உழைக்கணும்ன்றத நான் சொல்லுவேன். அத வந்து யாருமே காதுல வாங்க மாட்டாங்க. அப்படிதான் இருக்குது இப்ப யூடியூபோட நிலைமை. ஸோ இதுல வந்து வியூஸ் கம்மியானதையும் நாம புலம்புவோல, நம்மளுக்குன்னு ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் போட்டிருக்காங்கல்ல. நல்ல யோசனை வரும்போது கெடுத்து விடுறதுக்கு 4 பேர் இருப்பாங்கங்கிற மாதிரி இவளுக்கு எப்படியும் ரீச் ஆயிருமோன்னு நினைச்சாங்களா என்னன்னு தெரியல. என்ன சொன்னாங்கன்னா, நீ அழகா இல்ல, கலரா இல்ல, இந்த மீடியாவுக்கு தகுந்த ஆள் இல்ல, உன்னால இது பண்ண முடியாது, அது பண்ண முடியாது. ஒரு மேக்கப் நான் வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்குன்னா, மேக்கப் வந்து நீ இந்த ஃபீல்டுக்கு தகுந்த ஆள் இல்ல, கலரா இருக்கணும், அழகா இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். இந்த வீடியோ எல்லாம் பாரு எப்படி இருக்குன்னு. நானும் அதுக்கப்புறமா எல்லாரும் இப்படி சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரோட வீடியோ பாக்குறேங்க. விளாக் வீடியோ பாக்குறேன். சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஷார்ட்ஸ் பாக்குறேன். காலையில எந்திரிச்சேன், பால் காய வச்சேன், இட்லி ஊத்துனேன். இன்னைக்கு இந்த நடக்கல்ல சட்னி அரைச்சேன். இது தொட்டு சாப்பிடும்போது எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுங்களா? உங்களுக்கு இதோட அனுபவம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இது ஒரு ஷார்ட் 1 லேக் 2 லேக் கிட்டத்தட்ட 1 மில்லியன் வரைக்கும் போகுது. ஏன்னு நான் யோசிக்கும் போதுதான் தெரிஞ்சுது. அந்த பேக்ரவுண்ட், அவங்களோட பெரிய வீடு, அந்த பெரிய கிச்சன், அதுல அவங்க வேலை செய்யறது. சரியா? எங்க வீட்டுல சும்மா நார்மல் ஸ்லாப் கல்லு தான். சரி, இப்படி இருந்தாதான் மக்கள் விரும்புவாங்கன்னு சொல்லி நான் அந்த ஸ்லாப் கல்லு மேல நான் என்ன பண்ண முடியும்? எங்க வீட்டுல வந்துட்டு இந்த கல்லை மாத்தி எனக்கு மார்பிள் கல்லு போட்டு கொடுன்னு என்னை போட்டு குறைச்சிருவாங்க. அதனால நானே வந்து ஸ்டிக்கர் ஆர்டர் பண்ணி வாங்கி ஓட்டி அந்த மாதிரி எடுக்கலாம். இதெல்லாம் கேளுங்க, உங்களுக்கே புரியும். அந்த மாதிரி நான் ஓட்டிட்டேன். கொஞ்சம் அதை கொஞ்சம் மேக்கப் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் vlog எடுக்கிறது. நான் சுத்தி சுத்தி இந்த வீட்டை காமிச்சனாலும் ஒரு நிமிஷம் கூட ஃபுல்லா வந்து நான் ஹோம் டூர் காட்ட முடியாது. ஏன்னா ஒரு 10க்கு 10 ஒரே ரூம் தான் எங்க வீடு. நான் இதை என்ன ஹோம் டூர் உங்களுக்கு காட்ட முடியும்? இப்போ ஹோம் டூர் அடிக்கடி வீடு மாத்துறாங்க, ஹோம் டூர் காட்டுறாங்க. இதுதாங்க என்னோட சமையல் கரை, இதுதான் எங்க சக்கரை டப்பா, இதுக்குள்ள சக்கரை இருக்கும், இது உப்பு டப்பா, இதுக்குள்ள உப்பு இருக்கும். அதை நான் காட்ட முடியாது. நானும் காட்டுவேன், எனக்கு எனக்கு ஒரு நிமிஷத்துல முடிஞ்சு போயிடும். நான் அவ்வளவு ஒன்றும் செல்ஃப் ரேக்கெல்லாம் வைக்கல. சரியா? அப்ப நான் சொல்றேன், என்ன ஏன் இதுக்கு ஒத்து வராதுன்னு சொல்றீங்க? இங்க பாரு, இந்த வீடியோல என்ன இருக்குது? ஒண்ணுமே இல்லை அப்படின்னா அவங்க இன்னொரு வீடியோ தூக்கிட்டு வந்து இந்த பொண்ணு எப்படி இந்த ப்ராடக்ட் போட்டு காமிக்குது அப்படின்னு ஒரு ஒரு மேக்கப் ப்ராடக்ட் போட்டு இது எப்படி பேசுது? அது ஒரு கண்டென்ட் தானே அப்படின்னு அது போட்டு பேசுதுன்னா அதுக்கு 5,000 10,000 பணம் கொடுக்குறாங்க. அந்த ப்ராடக்ட் ஃப்ரீயா அனுப்பி வைக்கிறாங்க, பணம் கொடுக்குறாங்க. அதனால அது போட்டு பேசுது, அது ஃபேமஸ் ஆயிடுச்சு போட்டு அது சொன்னா இங்க இருக்கிற ஆளுக்கு புரியாது. என்னைய வந்து அப்படியே இது பண்ணதுனால ஒரு கட்டத்துல வியூஸும் கம்மியாயிருச்சு. என்னடா நம்மளை சுத்தி இருக்கிறவங்களும் இப்படி சொல்றாங்க, அப்ப நம்ம இந்த சோசியல் மீடியாவுக்கு நம்ம ஆக மாட்டோம் போல இருக்குன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு டென்ஷன், ஒரு ப்ரெஷர், கோவத்துல அந்த 2 சேனலையும் டெலிட் பண்ணிட்டேன். டெலிட் பண்ணிட்டு ஒரு வாரம் கழிச்சு என்ன பண்ணுன்னா, நீங்களா பேசுங்க திருப்பி உதயத்தேழு மகளே அப்படிங்கிற மாதிரி சிங்க மாதிரி என்ன பண்ணிட்டேன்னா, மேக்கப்க்கு தனியா ஒரு சேனலும் இப்ப இருக்கு, இந்த சேனலையும் ஓபன் பண்ணேன். திரும்பி இதுல என்ன நடந்தது? அதேதான், வியூஸ் போறது இல்ல. இதுல இருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க புதுசா நீ யூடியூப் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் சொன்னதுல 5 விஷயம். அந்த 5 விஷயம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் மெயின். அதுக்கப்புறம் சொன்ன ஒரு 5 விஷயங்கள், சில விஷயங்கள். சரிங்களா? ஸோ அது இல்லைன்னா நீங்க யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா நீங்க வந்து என்னை மாதிரிதான் இப்படியே உங்க டேட்டா காலி பண்றதுக்காக வீடியோ போடும். இப்ப என்னுடைய மனநிலைமை அப்படித்தான் இருக்குது. இன்னைக்கு நான் அவசரப்பட்டு என்ன பண்ணிட்டேன்னா, ஒரு நாளைக்கு 3 ஜிபி போட்டு ரீசார்ஜ் பண்ணி விட்டேன். 3 ஜிபி காலி வந்தாலுமே என்ன பண்றது? வியூஸ் போகாட்டிங்கிறது தொலைது. எதையோ ஒரு வீடியோ போடுவேண்டாங்கிற மாதிரி மனநிலைமைக்கு வந்துருச்சு. ஏன்னா எல்லாமே இன்னைக்கு கத்துக்கிட்டோம். பெய்டு பண்ணி கூட என்ன சீக்ரெட் அப்படிங்கிறது எல்லாம் கூட நம்ம கத்துக்கிட்டு நம்மளால இந்த சேனல்ல ரன் பண்ணி கொண்டு போக முடியல அப்படின்னா, நான் இதுக்காக போய் ஒரு 20,000 கொடுத்தோ, ஒரு 15,000 கொடுத்தோ ஒரு வீட்டு வாடகையை பிடிச்சி நான் லக்ஸரியான ஒரு ஹோம் வந்து நான் போட முடியாது.
அதுக்கப்புறம் என்ற வீட்டுல வந்து நான் எனக்கு ஒரு கூரை வீடு பண்ணி கொடுங்க, இல்ல தகரத்து வச்சு அடைச்சு கொடுங்க, நான் அதுல போய் உட்காந்து வீடியோ போடுவேன்னா என்னை செருப்பால் போட்டு சாட்டிடுவாங்க. என்னால அதுவும் பண்ண முடியாது. ஸோ நான் இருக்கிற இடத்துல இருக்கிறத நான் என்ன உங்களுக்கான ஒவ்வொரு வீடியோலையும் நீங்க வேணா போய் பாருங்க. உங்களுக்கு எல்லாம் பொறுமை இருந்தால் இந்த வீடியோ பாக்குறவங்க வேணா போய் பாருங்க. கண்டிப்பா ஒவ்வொரு விஷயம் வந்து ஒரு உண்மை என்னோட என்னோட வீடியோல இருக்கும். ஸோ அதை வந்து நான் இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். எனக்கு சொல்ற விதங்கள் தெரியாம இருக்கலாம், இல்ல அந்த எடிட்டிங் என்ன எனக்கு தெரிஞ்சது இந்த அளவுக்கு நான் பண்ணிட்டேன். அதான் மெயின். இன்னொன்னு என்ன, கேமரா வாங்கி வாங்கி அதுல வீடியோஸ் எடுத்தீங்கன்னா கிளாரிட்டி நல்லா இருக்கும் அப்படின்றது இன்னொரு பாயிண்ட். அதையும் வேணா பண்ணி பாருங்க. உங்களுக்கு லக் இருக்கு, இதுல வந்து நீங்க ஜெயிப்பீங்கன்னா கண்டிப்பா ஜெயிப்பீங்க. நான் வந்து அந்த 3 ஜிபி சீட் போடணுங்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு நான் வந்து வீடியோஸ் போட்டுட்டு இருக்கிறேன். மற்றபடி எனக்கு இப்ப இன்ட்ரெஸ்டே போயிருச்சு. ஏன்னா நான் வந்து உட்காந்து வாய் அசைச்சு கண் அசைச்சு சிரிச்சு ஒரு ஷார்ட்ஸ் வந்து என்னால ஒரு வீடியோ போட முடியும். பட் எல்லாரையும் மாதிரி அரைகுறையமா ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் காமிச்சுக்கிட்டு என்னால வந்து வீடியோ போட முடியாது. ஏன்னா நான் ஒரு ஆண் பிள்ளை வச்சிருக்கிறேன். அந்த ஆண் பிள்ளை நாளைக்கு என்னை வந்து நீ இந்த மாதிரி எல்லாம் ஏமா பண்ண, அப்ப நான் இப்படி இருப்பேன்னு அவன் தவறி போறதுக்கான ஒரு சூழ்நிலையை நானே ஏற்படுத்திடக்கூடாது. ஏன்னா எனக்கு ஒரு பேட் கமெண்ட் அப்படின்னாலும் சோசியல் மீடியானாலே பேட் கமெண்ட் கரெக்டா இல்லைன்னு நான் சொல்ல. இருந்தாலும் இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம தவிர்த்துக்கிட்டா போதும். மத்தபடி நம்ம பேடா பேசுறவங்க பேசிட்டு போறாங்க, அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். பட் நம்ம அரைங்குறையமா நாளைக்கு நம்ம பையன் வந்து நம்ம வீடியோ பார்க்கும்போது நம்மளை பார்த்து பெருமைதான் பட்டுக்கணும். எங்க அம்மா நல்லா தாண்டா ரியாக்ஷன் பண்ணியிருக்காங்க, இந்த பாட்டுக்கு டீசெண்டா பண்ணியிருக்காங்க. அவன் ஃப்ரெண்டு சொன்னான்னு வைங்க, அவங்க அம்மா டீசெண்டா ரியாக்ஷன் பண்ணியிருக்காங்களா, நல்லா இருக்குது, இது என்னடா அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கக்கூடாது. அதுதான் நான் வந்து போக்கஸ் பண்றேன். மத்தபடி பாத்தீங்க அப்படின்னா உண்மையை சொல்லணும். இப்ப கடவுள் கடவுள் கடவுள், முருகன் 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 எல்லாரும் போய் உட்கார்றதுனால முருகர் வீட்டு வாசல கொண்டு வந்து இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்க போறது இல்ல. நீ உழைக்கணும், நீ சம்பாதிக்கணும், அதுக்கான எஃபர்ட்டும் நீ போடணும். ஒரு மன நிம்மதிக்காக, மன அமைதிக்காக, ஒரு 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 முடிவெடுக்க தெரியாத சூழ்நிலையில் நம்ம அமைதியா போய் அங்க உட்காந்து முடிவெடுக்கிற அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் திருச்செந்தூர்ல போய் உட்காந்து முடிவெடுத்திருக்கேன், சக்சஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அதான் இப்ப போறதில்ல அப்படிங்கும்போது இந்த கூட்டத்துல என்னால முடியாது. லோ ப்ரெஷர் பேஷண்ட் நானு. என்னால 6-7 மணி நேரம் என்னால லைன்ல நிக்க முடியாது. என்னால அந்த கூட்டத்துல வந்து என்னால எதுவும் பண்ண முடியல அப்படிங்கறதுனாலதான் நான் போகல. என்னைக்கு முருகன் மறுபடியும் கூப்பிடுறாரோ அப்ப நான் போறேன் அப்படின்னு தான் நான் இருக்கேன். இந்த பக்கத்துல இருக்க கோயிலுக்கு நான் போயிட்டு இருக்கேன். அங்க போகலின்னா என்ன, பக்கத்துல இருக்கிறவரை போய் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். மனமாற நான் மனசுக்குள்ள நான் கும்பிட்டு இருக்கேன் காலையில எழுந்திரிச்சுன்னு. சோ இத ஒரு வீடியோ போட்டு நீங்க வேல் வாங்கி வச்சு பூஜை பண்றது, நான் இதெல்லாம் என்னோட வீடியோல நான் சொல்லவே இல்லை. இதுக்கு முன்னாடி இந்த சேனல் டெலிட் பண்ணிட்டு இருந்திருந்தா கூட இப்ப நான் சொல்லியிருப்பேன். இப்ப கூட நான் வந்து அதெல்லாம் நான் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு நான் என்னோட வீடியோஸ்ல நான் சொல்லியிருக்கவே மாட்டேன். ஸோ இனி வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா கண்டிப்பா லக்ஸ் வேணும்னு தான் சொல்லணும். இல்லைன்னா இந்த மாதிரி எல்லாம் நடிக்க தெரிஞ்சிருக்கணும், இல்ல இந்த மாதிரி சூழ்நிலைகள் இருந்திருக்கணும். ரொம்ப மனசு வெறுத்து போச்சுங்க, என்னோட டேட்டா காலியானா போதும் அப்படிங்கிற மாதிரிதான் இப்ப வந்து வீடியோஸ் போயிட்டு இருக்கு. ஸோ நீ நல்லா யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறவங்க பார்த்து யோசிச்சு எதுலயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம நீங்க கொஞ்சம் மேல வந்ததுக்கு அப்புறமா எதா இருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணுங்க. அவசரப்பட்டு எதுலையும் பண்ணிடாதீங்க. ஆனா அந்த விஷயத்துல நான் வந்து எதுவுமே அவசரப்பட்டு நான் பண்ணல. நான் வாங்கியிருக்க ரிங் லைட்டுமே பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த பொருளை யூடியூப்காக போய் எதுக்குப்பா இப்படி செலவு பண்ணி ரிங் லைட் எல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு கூட 2-3 பேர் பேசினாங்க. ஆனா எனக்கு மேக்கப் ஃபீல்டுக்கு தேவைங்க. நான் ஒரு வில்லேஜ்ல மேக்கப் பண்ண போறேன் அப்படிங்கும்போது அங்க வந்து எனக்கு அந்த லைட் டியூப் லைட்டோட பவர் இருக்காது. அதனால எனக்கு ரிங் லைட் வேணும்னு நான் வாங்கியிருக்கேன். அதையும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஸோ அதனால நீங்க வந்து யூடியூப் சேனலுக்காக ரிங் லைட் எல்லாம் வாங்காதீங்க. நீங்க ரீச் ஆகுறீங்க அப்படின்னா வாங்குங்க, அது வரைக்கும் வாங்காதீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமா போடாதீங்க. கம்மி ரேட்ல மைக்கு, கம்மி ரேட்ல ஸ்டாண்டு எல்லாமே அவைலபிளா இருக்கு. அப்படி வேணா வாங்கி நீங்க வந்து யூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறமா ஹை ரேட்க்கெல்லாம் போங்க. யூடியூபை நம்பி நான் ஏமாந்து என்னோட டைமை வேஸ்ட் பண்ணிட்டு உட்காந்து எடிட் பண்றேன்ட்டு வீட்டுல எல்லார் மேலேயும் கோவப்பட்டுக்கிட்டு கடந்த காலமெல்லாம் விட்டு இன்னைக்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் நான் வந்து இதுல வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றேன் அப்படிங்கறதையும் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். சேனல் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா பார்த்து எல்லாம் தெரிஞ்சு இந்த குவாலிட்டி இதெல்லாம் இருந்தா ஸ்டார்ட் பண்ணுங்க. வணக்கம்.